ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசாலா ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, பட்டை எடுத்துக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அது வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இது பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கேன், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு. அப்புறம் கடல் பாசி எடுத்துக்கலாம், அதையும் வறுத்துக்கலாம். சோம்பு எடுத்துருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் லவங்கப்பூ எடுத்துருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். ஸ்டார் பூ எடுத்துக்கலாம், வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்துட்டு ஏலக்காய்க்கு நம்ம வாசனைக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பொடிச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பிரியாணிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம மட்டன் குழம்பு ஃபைனலாக முடிக்கிற டைமில் தான் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக போட்டு அப்படியே ஒரு கொதி ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு மணமாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். சளியோ இருமல் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கும் இது நல்லாவே இருக்கும். அதனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட இன்னும் வேணும், அவங்க லைட்டாக தான் சாப்பிட்றாங்கன்னா இன்னும் வேணும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.